இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர ஜெர்மன் நாட்டிலிருந்து ஜெரிமாயா அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் சோதரர் அழைப்போம். Praise Lord, brother Jeremiah. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Hey. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளிலே தேவ செய்தியோடு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் பதிவு செய்கிறோம். கொஞ்சம் ஆறுதல் தேவ செய்தி கொடுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க பிரதருக்கு வழி நடத்துங்கள். ஆமென். இரக்கம் கிருபையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலும் இந்த தேவ செய்தியை நீங்கள் இந்த வானொலி மூலமாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வானொலியில ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. இதுவரை நேரங்களிலும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவர். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ இந்த வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான தேவன் தாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வார்த்தையை கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆவியின் வழிநடத்துகிற அபிஷேகத்தோடு தேவன் வல்லமையாய் ஆண்டவரை உடைய வார்த்தைகளை அனுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நேரத்தை தேவனே பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய ஆலய கூடாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில நான் தெரிந்து கொண்ட வசனம் ஆண்டவர் இந்த பாடத்தில் உள்ளதுல போட்டார். 6வது அதிகாரம் கலாத்தியர்ல 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அங்கே பவுல் அப்போஸ்தலர் அந்த இடத்துல சொல்றார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவர் என்னன்னு சொல்றாரு சொன்னால், சிலுவையை குறித்து தான் அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே இன்று அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்ட, யூதர்கள் நியாய பிரமாணத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற, உலகத்திலே இருக்கிற படிப்பை குறித்து மேன்மை பாராட்டலாம், நாட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மொழியை குறித்து பல காரியங்களை குறித்து, ஜாதி மதம் என்று பல காரியங்கள், சாதனைகளை குறித்து பல காரியங்களை குறித்து அநேக விதத்திலே பெருமை பாராட்டுகிறார்கள், அங்கே மேன்மை பாராட்டுகிறார்கள். அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று. அங்கே இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மை பாராட்டும் போதுதான் அங்கே எங்களோட வாழ்க்கையிலே அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் அங்கே மேன்மை பாராட்டுவதை காண்கிறோம். அடுத்த பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அங்கே நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டாமல் அங்கே நம் பரலோக தகப்பனாகிய தேவன் எங்களை குறித்து காக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உலகத்தின் காரியங்களோ வேறு எந்த காரியங்களையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக தேவன் எங்களை எப்பொழுதும் காத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் அங்கே ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்ததாக பார்க்கும்போது ஏனென்றால் ரட்சிப்பு, மீட்பு, சகல ஆசீர்வாதங்களும், நித்திய ஜீவன், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறபடினால் அங்கே கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அங்கே சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாங்கள் தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு நாங்கள் இருக்கிற உறவின் அடிப்படையில தான் அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். நாங்கள் சிலுவை அங்கே சுமக்க வேண்டும். அந்த சிலுவையை நாங்கள் சுமக்கிறவர்களா இருக்கிறோம். அங்கே சிலுவையிலே நாங்கள் அறையப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் சிலுவையை அங்கே சுமக்க முடியும். அங்கே சிலுவையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்ட முடியும். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சிலுவையை குறித்து, தேவனுடைய மேன்மையை குறித்து அங்கே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் இன்னொரு வசனம், அதுக்கு இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 2:18 பார்க்கும்போது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அங்கே
அது பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது என்ன செய்கிறதுன்னா, தேவ பலமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஞானிகள் அங்கே என்ன செய்கிறார்களாம், ஞானிகளுக்கு அது சிலுவையின் உபதேசம் அங்கே முட்டாள்தனமாக தோன்றினாலும், அங்கே பாவத்தில் அழிந்து போகிற மக்களுக்கு அது விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. விசுவாசிகளுக்கு கர்த்தர் என்ன நித்திய வல்லமையை அங்கே அந்த ரட்சிப்பின் மூலமாக அங்க கொடுக்கிறார் என்பதை நாங்க காண்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கும்போது உலகுக்கு பைத்தியமா இருக்கிறது. உலகத்தின் பார்வையில இந்த சிலுவை என்பது பைத்தியமா இருக்கிறது. அது ஒரு பலவீனமாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் அங்கே இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் தங்களின் சொந்த புத்தியையும் தங்களுடைய தத்துவங்களையும் தங்களை நம்பும் மக்களுக்கு கடவுள் மக்களுக்கு கடவுள் மனிதனாக வந்து சிலுவையில் மரித்தார் என்பதை அங்கே ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு முடியவில்லாமல் இருக்கிறது. அவர்களுடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய படிப்பு, அவருடைய தத்துவங்கள் எந்த காரியமா இருந்தாலும் அங்கே கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அங்கே தடையா இருக்கு. உலகத்தின் ஞானம் அங்கே தடையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் அங்கே அடுத்து நாங்க பார்க்கும்போது இரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலமா இருக்கிறது. அங்கே கிறிஸ்துவின் சிலுவை, அங்கே மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக கிறிஸ்துவின் அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததான் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த அங்கே ஏசாயா 29:14 ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகள் ஞானங்கெட்டு அவர்களுடைய விவேகிகள் விவேகம் மறைந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஞானிகளுடைய ஞானம் கெட்டு போம், அவர்களுடைய விவேகம் எல்லாம் அங்கே மறந்து போம் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். மனுஷரின் இந்த மேன்மையான ஞானம் அனைத்தையும் தேவன் சிலுவையின் மூலமாக அங்கே ஒன்றுமில்லாததாக, அதாவது பைத்தியமாக மாற்றுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மனிதரின் அங்கே அறிவு, அங்கே தத்துவங்கள் அங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் தேவனுடைய பார்வையில அங்கே முட்டாள்தனமாக தோன்றுகிறது. சிலுவையின் நற்செய்தி மூலமாகவே அங்கே விடுதலை உண்டு என்பதை எங்களுக்கு அங்கே தேவனுடைய சத்தியம் தெரிவிக்கிறது. அங்கே சுய ஞானத்தினால் அவர்கள் தேவனை அறியாமல் தங்களுடைய சொந்த அறிவு மூலம், தத்துவங்கள் மூலம் கடவுளை அறிய முடியாமல் அவரை அன்பை அங்கே கண்டறிய முடியாதவர்களாயிருக்கிறார் என்றதை பார்க்கிறோம். ஆகையினால் இந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம், சிலுவையில் அறையப்பட்ட மரித்த இயேசு இரட்சகர் என்ற செய்தி உலகத்தின் கண்களுக்கு முட்டாள்தனமாக தெரிகிறது. உலக ஜனங்களுக்கு, உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உலகத்தை நம்புகிறவர்களுக்கு அப்படியா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது அங்கே தேவனுடைய பலமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை தேவன் தன் சிலுவையின் மூலமாக எங்களை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், அங்கே மனுஷனுடைய பெருமை, மனுஷனுடைய அகந்தைகள், மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் தேவன் அந்த பெரிய அளவில் மனுஷன் அங்கே பெரிய திட்டங்களையோ கடினமான காரியங்களையோ அங்கே எதிர்பார்த்து ஒரு காரியங்களை செய்யாமல் ஒரு எளிமையான சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு குழந்தையை போல அதை விசுவாசிக்கிறதுனால இந்த ரட்சிப்பை அங்கே எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை, விடுதலையை அங்கே உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 20:7 சொல்லப்படுகிறது, சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அங்கே மேன்மை பாராட்டுகிறதா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே உலகத்தின் பலம் நிலையற்றதா இருக்கிறது. எதிரிகள் தங்கள் இரதங்களையும் குதிரைகளையும் மனித பலத்தை நம்பி அங்கே பெருமை கொள்கிறார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ
நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆகையினால் நாங்கள் தேவனை நம்பி வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில அங்கே மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், இந்த சிலுவையினால் கிடைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நோக்கி பார்த்து அங்கே வாழ வேண்டியவர்களா இருக்கிறது என்பதை இந்த செய்தி மூலமாக நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்து நாங்க பார்க்கும்போது சிலுவை என்பது சிலுவை என்பது அங்கே சிலுவையினாலே எங்களுக்கு என்ன வருகிறா, சிலுவையினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. அங்கே கொல்லைசர் 1:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ எல்லா மனுஷர்களும் அங்கே பாவிகளாக இருக்கிறார்கள். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருந்து ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தேவன் அங்கே மக்களுக்கு சொல்லுகிறார். அப்ப வேறு எந்த விதத்திலும் ஒரு மனுஷனுக்கு மீட்பில்லை. மதங்கள் மார்க்கங்கள் மூலமாக எந்த வழிபாடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுனாலயோ எந்த ஒரு காரியங்கள்னாலேயோ மனுஷனுக்கு மீட்பு இல்லை, மனிதனுக்கு விடுதலை இல்லை, மனிதனுக்கு சமாதானம் இல்லை. அங்க இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தான் எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை தேவனோட அங்கே ஒப்புரவாக்குறதா இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 4:18 சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். தரித்திரம் பிடித்த நிலையில இருக்கிற மக்கள், தரித்திரம் பொருளாதாரத்தில் இருக்கலாம், சரீரத்துல விடுதலை இல்லாத பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருக்கலாம், பலவிதமான உலகத்தின் பற்றாக்குறைகள், நோய் துன்பங்கள் வியாதிகளில ஏழை எளியவர்களான தரித்திரம் பிடித்த நிலையில இருக்கிற மக்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த தரித்திரம் பிடித்த நிலையில தேவனை அறியாத மக்களாக நாங்கள் இருந்தோம், தரித்திரராயிருந்தோம். தரித்திரர் என்று அந்த பொருளாதார வசதிகள் இல்லாதவர்கள் என்ற அர்த்தத்துல அல்ல. அங்கே தரித்திரம் எங்களுக்கு எங்க பிடித்தது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது, அந்த ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்ட போது, இந்த பூமியில இருக்கிற இனத்துக்கு ஆதாம் ஏவாள் மூலம் வந்த எல்லா மனுஷரும் பாவிகளானார்கள். அங்கே அந்த தரித்திரம் மனுஷருக்கு பிடித்தது. அந்த பிடித்த தரித்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலை ஆக்கினார். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கப்பட்டது, தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது, அங்கே ஆத்துமா அங்கே இருள் அடைந்தது. அந்த இடத்துல அங்கே ஆத்துமா இருள், தேவ உறவு துண்டிக்கப்பட்டு அவர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனார்கள். அப்ப அங்கேதான் அங்கே தரித்திரம் பிடித்த நிலையில மனுஷர்கள், தேவன் எவ்வளவு மக்கள் வசதி உள்ளவர்களாயிருக்கலாம், பணம் பொருள் ஆசீர்வாதங்கள் என்ன காரியம் இருந்தாலும் அவர்களுடைய நிலை தரித்திரம் பிடித்த நிலை, தேவனோடு உறவில்லாத நிலை, தேவனோடு உறவில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும், அவர்களுக்கு எவ்வளவு வசதிகள், எவ்வளவு பொருள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவர்களுடைய நிலை சமாதானம் இல்லாத நிலை. அங்கே தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற பகை இருக்கிறது. அந்த பகையோடு அவர்கள் எந்த விதத்திலும் எந்த மதத்திலும் எந்த காரியங்கள் எங்கு போய் என்ன காரியங்களை செய்தாலும் என்ன புண்ணியங்களை செய்தாலும் அவர்களுக்கு விடுதலையும் சமாதானமும் கிடைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பகை நீங்க வேண்டும். அதனாலதான் இயேசுவின் ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படும் போது, அவர்கள் இயேசுவின் சிலுவை அண்டைக்கு வரும்போது, அங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பும் போது மாத்திரம் அங்கே அவர்களுக்கு விடுதலை அங்கே உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்க பார்க்கும்போது அங்கே சமாதானத்தை தேவன். அப்ப எந்த மனுஷனும் எவ்வளவு வசதி, எவ்வளவு பொருள், எவ்வளவு ஆசீர்வாதத்துல இருந்தாலும் அவங்களுடைய ஆத்துமாவிலே விடுதலை இல்லை, ஆத்துமாவிலே சமாதானம் இல்லை. அங்கே ஆத்துமாவிலே அவர்களுக்கு ஒரு சமாதானம் என்ற நிலை அங்கே இருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. எந்த மனுஷருக்கும், இயேசு கிறிஸ்து அறியாத எந்த மனுஷருக்கும் அங்கே சமாதானமாக இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால் அவர்களுக்கும் தேவனுக்கும் பகை இருக்கிறது, பாவத்தினால் அந்த பகை இருக்கிறது. அந்த பகையிலிருந்து மீட்க
ரட்சிக்கப்படும் போதுதான் அவருடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் சமாதானமா இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற வசனம் என்னன்னு சொன்னால், அவர் எங்களையும் அங்கே ஒன்று தேவன் மனுஷனை தேவனோடு சமாதானமாக்கினார். இயேசு கிறிஸ்து எங்களை அங்கே தேவனோடு சமாதானப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று மனுஷரை சமாதானப்படுத்தினார், அடுத்தது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், யூதரையும் புறஜாதி மக்களையும் சமாதானப்படுத்தினார். அங்கே யூதரும் புறஜாதிகளும் அங்கே ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அங்கே வேறு கலாச்சாரங்கள், வேறு விதமான அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் அங்கே பிரிவினையாயிருந்து அவர்கள் பகையாயிருந்தார்கள். அந்த பகையை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பகையிலிருந்து விடுதலாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2:14 எபேசியர்ல எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அங்கே சிலுவையில பகையை கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு ஒன்று யூதரையும் புறஜாதியாரையும் ஒப்புரவாக்கினார்கள். கலாச்சாரங்கள்ல மத அடிப்படைகளில் வேறுபடியா இருந்தாலும் அங்கே நடுச்சுவரை தகர்த்தார். அங்கே ஆலயத்திலே அவர்கள் ஆராதிக்கிற இடத்துல யூதர்கள் புறம்பாக ஆராதிப்பார்கள், புறஜாதியாருக்கு என்று புறம்பான ஒரு இடம் இருக்காது. அவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த மதில் அங்கே தகர்க்கப்பட்டது என்று அதான் பகையை சிலுவையிலே கொண்டு இருதரத்தாரை அங்கே சமாதானம் பண்ணி அங்கே ஒரே தேவனுக்குள்ளாக ஒரே பகையை கொண்டு அங்கே இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். அடுத்தது தேவன் என்ன செய்தார்னா, எங்களுக்கும் தேவனுக்கும் பாவத்தினால் வந்த பகையிலிருந்து எங்களை விடுதலாக்கினார். அங்கே எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கிற ஊழியத்தை அங்கே செய்தார். அப்ப சமாதானம் அங்கே வர வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கப்படும் பொழுதுதான் அங்கே சமாதானம் வருது, பகை அங்கே இல்லாமல் போகிறது என்றதை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிற உறவு அவனுக்கு மிகவும் முக்கியம். தேவ உறவு தான் அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆசீர்வதிக்கிறது. அங்கே தேவனுடைய உறவுக்குள்ளே வரணும் என்றால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அங்கே யோவான் 1:14 சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தை மாமிசமாய் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஒப்பாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த மாதிரி வாசிட்டேன். 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அடுத்ததாக ஒரு மனுஷன் இயேசுவை அங்கே ஏற்றுக்கொள்ளும் போது, நான் பாவி என்று சொல்லி மனம் திரும்பி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே அவனுக்கு அங்கே விடுதலை உண்டாகிறது காண்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது அங்கே பாவிகளா இருந்த மக்களை தேவன் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே அங்கே நீதிமான்களாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம் என்றதை நாங்கள் வேதம் சொல்லுகிறது. அங்கே எங்களுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினாலே வந்த பகை நீங்கி நாங்கள் எங்களுடைய ஜென்ம சுபாவங்களிலிருந்து விடுதலாக்கி அங்கே புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். புதிய மனுஷன் 2ஆம் ஆதாமுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை புதிய மனுஷனாக அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு தேவன் சிலுவையின் மூலமாக அங்கே கிடைக்கிறது நித்திய ஜீவன் கிடைக்கிறது. யோவான் 3:16 வசனத்தின்படியும் யோவான் 17:3 ஒன்றான மித்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை அறிவதே அங்கே நித்திய ஜீவன். அங்கே அடுத்தது 3, தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படி தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே நித்திய ஜீவனை அங்கே கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள். அடுத்ததாக எங்களோட இருளான வாழ்வை அங்கே இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில வரும்போது அங்கே வெளிச்சத்தை அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே விசுவாசிக்கும் போது எங்களோட வாழ்க்கையில
சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மீட்பையும், அங்கே விடுதலையையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது வருகிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். தேவனை அறியாதவர்கள் எவர்களா இருந்தாலும் அவர்கள் அங்கே விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு அங்கே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் அங்கே கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அங்கே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கே நான் ஒரு பாவி என்று இருந்த இடத்திலேயே நாங்கள் இயேசுவே இதனுள்ளத்திலே வரும் என்று நான் ஒரு பாவி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, அவர் சிலுவையில் எங்களுக்காக செய்த பாடுகள் தியாகங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்த்து இருந்த இடத்திலே ஆண்டவரே என்னை பாவியாக என்னை ரட்சியும், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லும்போது பாவத்தில் இருந்து அவர் அங்கே மீட்பை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக எங்களோட ஆவி ரட்சிக்கப்படுகிறது. தேவனோடு உறவு பாவத்தினால் துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவு மீண்டும் அங்கே ஆவியிலே மீட்பு கிடைக்கிறது, ஆத்துமாவிலே மகிழ்ச்சி உண்டாகிறது, சரீரத்திலே அங்கே விடுதலை உண்டாகிறது. அப்ப ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அங்கே நாங்கள் மீட்பை பெற்று வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அங்கே சொல்லுவது. அதனால சிலுவை என்பது அங்கே பாடுகள் நிறைந்தது, உபத்திரங்கள் நிறைந்த அந்த சிலுவையை எல்லா மனுஷனுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், முருதங்கள், அநியாயங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார். அவர் பாவமற்ற தேவனாய் இருந்தும் அவர் தேவனாயிருந்தும் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு பாடுகளை எனக்காக உங்களுக்காக ஒருவருக்காயும் பெற்றார். அந்த இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கும் போது மீட்பு உண்டாகிறது. இயேசுவை நம்பும் போது அங்கே விடுதலை உண்டாகிறது. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. ஆத்துமாவிலே இழைப்படைந்தவர்களுக்கு அங்கே இழைப்பை கொடுக்கிறது. காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்கே விடுதலையை கொடுக்கிறது அவனாயிருக்கிறார். மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே விடுதலை கொடுக்கிறார் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப மரண பயத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்ப சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதனால் எங்களுக்கு ரட்சிப்பு, மீட்டு நித்திய ஜீவன் உண்டாகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது சிலுவை நாங்கள் சுமக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கராது, செத்ததே ஆனால் பலன் கொடுக்கும். அப்ப நாங்கள் ஒன்று சிலுவை சுமக்க வேண்டும் என்றதை பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் சிலுவை சுமந்து அங்கே தேவனை மகிமைப்படுத்த அழைத்து அதுக்கு ஒன்று சிலுவையை சுமப்பது, மற்றது சிலுவையில் அறையப்படுவது. அப்ப நாங்கள் சிலுவையில் அறையப்படும் போதுதான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். நாங்கள் சிலுவையை சுமக்கும் போதுதான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய அன்பை கிறிஸ்தவர்களாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அங்கே சிலுவை சுமப்பது, பாடுகளை அனுபவிப்பது, அங்கே இயேசு கிறிஸ்து நிமித்தமும் அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமும் வீட்டையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, காணியாவது, வீடுகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவான். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அங்கே கோதுமை மணி செத்ததினால் ஒரு விதை நிலத்திலே விழுந்து செத்து அது பலன் கொடுக்கிறது போல நாங்கள் சுயத்துக்கு மறிக்கும் போதுதான் அங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும், கிறிஸ்துக்கு நல்லொரு சீசர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை பார்த்து செய்தியை முடிக்க போறோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்கும்போது ஒரு பவுல் சீராவும் அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கும்போது நடு ராத்திரியில அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்ப பவுலும் சீலாவும் அங்கே நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும்
கலண்டு போயிட்டு இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கும்போது சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக பவுல் அப்போஸ்தலர் சீலாவும் அந்த ஒரு இடத்துக்கு போனார்கள். அங்கே ஓய்வு நாளில் பட்டணத்திலே ஆற்றினருகே ஜெபம் பண்ணி அவர்கள் சுவிசேஷத்தை அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கே லிதியாள் என்னும் ஒரு ஸ்திரீ கண்களை கத்த திறந்தார், அவள் ரட்சிக்கப்பட்டார். அதற்கு பின்பாடு ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ பவுலையும் அப்போஸ்தலரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து நாம அங்கே அவர் தேவனுடைய உன்னதமான ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று சத்தமிட்டாள். பவுலையும் எங்களையும் பார்த்தபடி சத்தமிடும் போது அங்கே அவளுக்கு விளங்கிவிட்டது, இவன் உன்னதமான தேவகுமாரன் என்று சொல்லும் போது பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்தார் என்றா, அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது 18ஆம் வசனத்திலே இப்படி அநேக நாள் அவன் செய்து கொண்டிருக்கும் போது பவுல் அப்போஸ்தலர் என்ன, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அவர் அங்கே கட்டளை இடும் போது அந்த ஆவி அவளை விட்டு போய் அவள் விடுதலை அடைந்தாள். அவள் விடுதலை அடைந்ததனால் அவர்களுடைய எஜமான்கள், அடுத்த வசனம் 19, எஜமான்கள் தங்களுடைய ஆதாயம் அங்கே அற்று போயிட்டுன்னு சொல்லி அவர்களை பிடித்து சந்த வெளிகளிலே அங்கே எடுத்து கொண்டு போய் அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்தார்கள். அங்கே ஒப்புவித்து இந்த மனுஷர்கள் பட்டணத்தில் கலகம் பண்ணுகிறார் என்று குற்றம் சாட்டினார். அவர்கள் அங்கே செய்த நன்மைகள், அங்கே விடுதலையை பெற்றுக் கொடுத்து விடுதலை பெற்றவர்களுக்கு அவர்கள், ஆனால் இவர்களோ தங்களுடைய சொந்த லாபம் சுய காரியங்களுக்காக அங்கே அவர்களை அடித்து அங்கே துன்புறுத்துகிறார்கள். அவர்களை அங்கே அடுத்த ரோமவராகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத முறைமைகளை போதிக்கிறார் என்று சொன்னபோது அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அதிகாரிகள் அவர்களை வஸ்திரங்களை கிழித்து போடும், அவர்களை அடிக்கவும் சொன்னார்கள். அப்ப என்ன செய்தாராம், அதிகாரிகள் அங்கே இவர்கள் அடிக்க சொல்லி அங்கே வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொன்னார்கள். அவர்களை அநேக அடித்து பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை அடிச்சார்கள். அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அங்கே உத்தரவு பத்திரமாய் பார்க்கும்படியாக அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். அப்ப இவர்கள் அங்கே தொழு மரத்திலே கால்களை மாட்டி வைத்திருக்க, அடித்திருக்க, காயங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளோடு இருக்கிறார்கள். எதற்காக? சிலுவை சுமந்து. யாருடைய சிலுவை? தங்களுடைய. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவன் என்ன பின்பற்றி தன் சிலுவையை என்கிற சிலுவையை நாங்கள் சுமக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த சிலுவையை அவர்கள் சுமக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் சொந்த பிரச்சனை, சொந்த வீட்டு காரியங்கள், சொந்த காரியங்களுக்கு அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பாடுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் தேவனை முறுமுறுக்கவில்லை, தேவனை குறித்த எந்த காரியங்களும் கதைக்கவும் இல்லை, எதிராக வார்த்தைகளும் பேசவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே அந்த வேளையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரங்கள் இருக்கிறது, இரத்தம் ஒளி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்களாம், தேவனை அங்கே பாடி நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் நடக்கிறது, தேவனோடு உறவு கொள்கிறார்கள். தேவ உறவு அங்கே மிகவும் முக்கியமா இருக்கு. தேவனோடு உறவாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அடுத்து அங்கே பார்க்கும்போது தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்க, அவர்களுக்கு வந்த வேதனை துன்பங்கள் மத்தியிலும் அங்கே சிலுவை சுமந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் தேவனை ஜெபம் பண்ணி பாடி துதித்து அங்கே ஆராதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் அங்கே பாடி துதித்து தேவனை ஆராதிக்கொண்டு ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம், விடுதலை, ஆவியிலே அவர்களுக்கு விடுதலை. அவர்களுடைய சரீரம் கட்டப்பட்டிருக்கலாம், ஆவி கட்டப்படவில்லை, அவர்கள் ஆத்மா கட்டப்படவில்லை. அங்கே தேவனை பாடி துதித்து ஆராதித்தார்கள் அவ்வளவு சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு. அந்த ஆராதனையின் மூலமாய் சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுக்கள் கலண்டு போயிட்டு. பாருங்க, கதவுகள் திறவுண்டது, கட்டுக்கள் கலண்டு போயிட்டு. அங்கே இவர்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் அங்கே இவர்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அங்கே கட்டுக்கள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கும்போது சிறைச்சாலைக்காரன் நித்திரதிலிருந்து எழுந்து ஓடிப்போய் பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்ய போகும்போது பவுல் அப்போஸ்தலர் சத்தமிட்டு, உனக்கு ஒரு கெடுதியை நீ செய்யாதே என்று சொல்ல போது அவன் அங்கே ஒரு கெடுதியும் செய்யாமல் இருந்து
இங்கே வெளியே வந்து, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அங்கே பாருங்க, இந்த இடத்திலே சிறைக்கு இவர்கள் போனார்கள், பாடினார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அங்கே கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. கைதிகள் ஓடினால் தனக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி அவன் தற்கொலை செய்ய போறான். அந்த இடத்துல பவுல் அப்போ சொல்ற, உனக்கு அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வந்து உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றபோது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவர்கள் அங்கே பவுல் அப்போஸ்தலரை கூட்டிக் கொண்டு அவர்கள் காயங்களை கழுவினார்கள். அதுக்கு பிற்பாடு அவன் அங்கே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அங்கே அவர்கள் அந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு அங்கே அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள மன மகிழ்ச்சியா இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது அங்கே உபத்திரங்கள் பாடுகள் மத்தியிலும் எங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் அவருடைய கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும், கிறிஸ்துவை பிரதிநிதியா இருக்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகள், கிறிஸ்துவின் சிலுவையை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது எங்களுடைய உள்ளான மனுஷன், எங்களுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய சுபாவங்கள் சிலுவை சுமப்பதற்கு தடையா இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் தேவனிடத்தில் அதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் தேவ சாயலாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் தேவ சாயலாய் மாற வேண்டும். தேவனுடைய கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க வேண்டும். பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலும் அங்கே பாடி துதித்து ஆராதிக்கும் போது அங்கே தேவன் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் சோதரம். அங்கே சிலுவை சுமப்பதனால் அங்கே எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். தேவனோடு உறவுக்குள்ளாக வருகிறோம். நாங்கள் மற்றவர்கள் எங்களுடைய பாடுகள் மத்தியிலும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள், மற்றவர்களும் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது தேவ சமூகத்திலே, தேவ ஆராதனைகளில நாங்கள் கை கட்டப்பட்டவர்களோ கால் கட்டப்பட்டவர்களோ இல்லாமல் இருக்கிற சில இடங்களிலே கையும் கட்டப்படவில்லை, காலும் கட்டப்படவில்லை. ஆனால் நாங்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறதுல எப்படி நாங்கள் இருக்கிறோம்? அவர்கள் பாடுகள் உபத்திரங்கள் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற சமூகத்திலே எப்படி நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி நாங்கள் துதிக்கிறோம், எப்படி நாங்கள் செபிக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும். அவர்கள் உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே சிலுவை சுமந்து கொண்டு தேவனை பாடி துதித்து ஆராதித்தார்கள். அதனால் ரட்சிப்பு வந்தது, மக்களுக்கு மீட்பு வந்தது, தேவனுடைய ராஜ்யத்திலே ஜனங்கள் பெருகினார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் சிலுவையை நானும் நீங்களும் சுமந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் சிலுவையை சுமப்பதன் மூலமாய் கிறிஸ்துவின் புண்ணியங்களை, நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த செய்தி மூலமாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சிலுவை சுமக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவாராக. சிலுவைக்கு சுமந்து செல்ல தேவன் எங்களை பலப்படுத்துவாராக. என்னன்னு சொன்னால், எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் நாங்கள் சிலுவையை சுமக்க முடியாது. ஒன்று செய்ய பரிசுத்த ஆவியினாலே தான் நாங்கள் தேவனுடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய முடியும். தேவன் தான் எங்களை பலப்படுத்த முடியும். ஆகையினால் ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆயத்தப்படுத்தணும். மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும். பல முறைகளிலும் பல வழிகளிலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இன்று இலகுவாக இருக்கிறது. நேரடியாக மக்களை சந்தித்து நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் மிகவும் அது நல்லது. வீடுகள் சந்திக்கலாம், இந்த மீடியாக்கள் மூலமாய் மக்களை சந்திக்கலாம், பல வழிகளில் சுவிசேஷம் அறிவிக்கலாம். நாங்கள் ஜெபத்தோடும் அங்கே அந்த காரியங்களை செய்யும் போது சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களுக்கு, தேசங்களுக்கு, மிஷனரிகளுக்கு உதவி செய்யலாம். அப்படி நாங்கள் செய்யும் போது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிலுவை சுமந்து வாழ்வதனாலே உண்மையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த பாடுகள் உபத்திரங்களில், இந்த சிலுவை பாடுகள்
இயேசுவின் சிலுவை குறித்து பார்த்தோம். அது நாங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை. நாங்கள் கோதுமை மணி விழுந்து செத்ததையானால் பலன் கொடுக்கும் என்று சொல்லுவோம். அப்படி நாங்கள் சுயத்துக்கும் நாங்கள் மரிக்கும் போதுதான் அங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியா இருக்க முடியும் என்று பார்த்தோம். ஆகையினால் இந்த செய்தி மூலமாக தேவன் நிச்சயமாய் பேசியிருப்பார். எந்த மக்கள் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரை பலப்படும்படியா நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சிலுவையை சுமக்க ஆண்டவரை கிருபை கொடுங்க, பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். அப்ப அம்முத ஆவியினால் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமை உமது அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் எந்த மதங்கள் எந்த மார்க்கத்தவர்களா இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே சர்வ வல்லம் உள்ளவர், நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் படைத்ததவன், உம்மாலே இல்லாமல் வேறு ஒருவர் ரட்சிப்பு இல்லை, நீர் ஒருவரே இரட்சகர், உம்மாலேதான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், உம்மாலேதான் ஆத்துமாவில விடுதலை கிடைக்கும். இவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், எவ்வளவு வீடுகள், எவ்வளவு வசதிகள், எவ்வளவு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் தேவனே அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தால் அவர்களுடைய ஆத்துமாவிலே சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. தேவனோடு பகையாயிருந்து அவர்களுடைய நித்திய வாழ்வை இழந்து விடாத வண்ணம் தேவனே அந்த பாவம் இயேசுவை விசுவாசிப்பதனால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அனுப்பினீர் குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா உம்முடைய அன்பை ஒவ்வொருவரும் ருசிக்கட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அங்கே எங்களுடைய பாவங்களுக்காக இவ்வளவு பாடுகளை சகித்தார். மதங்களில் இருக்கிறவர்கள் நாங்கள் பல காரியங்கள் பல புண்ணியங்களை செய்கிறோம், நாங்கள் பல காரியங்களை பாடுபட்டு செயல்பட வேண்டியா இருக்கிறது. ஆனால் அங்கே கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அவரை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது எங்களுக்கு ரட்சிப்பு மீட்பும் உண்டாகிறது. ஆகையினால் எங்கள் இரட்சகரை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நீங்க எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனைகள், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை, ஆத்துமாவில விடுதலை இல்லாம இருக்கலாம், அது சரீரத்துல விடுதலை இல்லாம இருக்கலாம், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆவிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவன் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பிரதர் ஜெரிமையா. ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை கற்று தந்திருக்கிறீர்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கலாத்தியர் 6:14 அதிகாரத்தை முதலாக எடுத்து, அதாவது மேன்மை பாராட்டல். இந்த மேன்மை பாராட்டல் கொண்டு வருவது யார்? அநேக சபையில் மேன்மை பாராட்டல் இருக்கிற விசுவாசிகள் மூப்பர். மேன்மை பாராட்டல் கொண்டு வருவது யார்? இந்த பவுல் கூட அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, தன்னை மேன்மை பாராட்டபடி ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இந்த பவுல் அவ்வளவு சுவிசேஷத்தை உலகமெங்கும் கூறத்துக்கு உதவி செய்தார். அருமை. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பாருங்கள், நாங்கள் ஆவுடைய பிள்ளைகள் நீங்க சொன்ன மாதிரி பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். பொருளாதார தடை எங்களுக்கு வந்தாலும் யாராவது மூலமாக தேவ உதவி செய்வார், பேசுவார். தகுதியற்றோரா இருந்த நாங்கள், உண்மையிலே நாங்களும் ஹிந்து ஃபேமிலியில இருந்தாங்க, இந்த குடும்பத்தில இருந்தா நான் ரசிக்கப்பட்டான். நான் தகுதியற்றவன், தேவனுக்கு தகுதியற்றவனாய் இருந்த என்னை ஆண்டவர் தொட்டார் ஊழியத்துக்கண்டு. நாமத்தை மற்றது சமாதானம், இது நித்திய ஜீவன். நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கள். ஆண்டவரை சொந்த ரட்சராயிட்டு கொண்டால் நித்திய ஜீவன், வெளிச்சம், மரண பயம் இல்லை, சிலுவையை சுமக்க வேண்டும். அருமையான ஒரு வார்த்தை. தேவ பிள்ளைகள் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், என்ன இருந்தாலும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். சங்கம வானொலி 24 மணி நேரம் செயல்படுறதுக்கு காரணம் சுவிசேஷம். ஆண்டோடைய வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜெபந்தான் இன்று 97 ரேடியோக்கள் இந்த செய்திகள் போய்கொண்டிருக்கின்றது. 97 ரேடியோ செய்திகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? ஒருமைப்பாடு, ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது. அடுத்தது நல்லது கோதுமணி, உண்மையிலே நல்ல இருக்கிறது. கோதுமணி சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும். எங்களுடைய சுயம், நான் என்ற பெருமை இருக்கக்கூடாது. நான் ஒரு செய்து கொடுக்கிறேன் பாட்டுக்காரன், சுயம் மறிக்க வேண்டும்.
இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரி, நாங்கள் நடுராத்திரி நல்ல நித்திரை விடுவோம். நடுராத்திரியிலே ஜெபம், இந்த ஜெபத்தினுடைய வல்லமை எங்கே காட்டுகின்றது? நாங்களும் எங்களுக்கு ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், கண்ணீர் வந்தாலும் நாங்களும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அருமையான செய்தி. அருமையான செய்தி. அதாவது வார்த்தையின் அடிப்படையிலே செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள். இரத்தம் வார்த்தையை நீங்க தொகுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள் அடங்கி இருக்கு. அதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுடைய மாமிச சிந்தையிலே இந்த செய்தி கொடுக்காமல் உங்களுடைய இந்த செய்தி தேவனுடைய வார்த்தைக்குள் தொகுத்து கொடுத்திருக்கிற, அதுதான் மிக மிக ஆசீர்வாதம். இந்த செய்தி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன தேவ பிள்ளைகளுக்கு உங்களுடைய செய்தி மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாரா. உங்களுடைய செய்தி மறுவர்களை போகும்பொழுது அனைவரும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். சிஸ்டர் மேலாண்ட கொடுக்க போறோம். இன்றைய நாளிலே தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் ஆவியானவர். எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி அருமையாக ஆவியானவர் வழி நடத்துற இந்த வழிநடத்துல உலகம் கண்டு கொள்ள போகுது. இந்த தொதியின் சத்தம், ஜெபத்தின் சத்தம் உலகம் எங்கும் தொனிக்கும் பொழுது இந்த உலகமே ஆண்டவரான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஒன்றான மெத்தவனை கண்டுகொள்ளும். அப்படியாக இந்த சங்கம வானொலி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் தாசரை ஆசீர்வதிப்பார்கள். நான் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் மேகலாட கொடுக்க போறேன். பிரஸ்டோ சிஸ்டர் மேகலா. சிஸ்டர் மேகலா வாஸ் அவர் தொடக்க முதல் முடியும் வரை அந்த சகோதரி தொடர்பு கொண்ட சகோதரி நாங்கள் முடிவு ஜெபத்தை இருப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, ஓகே, முடிவு ஜெபத்தை இருங்கம்மா. அன்பான தகப்பனே, இந்த வேலையை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதியோடு கூடிய ஆண்டவரே ஜெபத்தில எனக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியமாக உம்முடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். கேட்டுக்கொண்ட வசனங்கள், பாடல்கள், துதிகள் அனைத்தும் உமக்கு தூவ பலியாய் வந்தபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே அநேக காரியங்களை இந்த ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரயாசத்துக்கேற்ற பலனை நீர் கட்டளையிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, தாளந்துகளோ எங்களுடைய ஜெபங்களோ என்ன காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தபடினாலே உமக்கு நன்றி. பலவீனமான நேரங்களிலும் ஆண்டவரே, நோயுள்ள நேரங்களிலும் மனதில் இருக்கிற கவலையான நேரங்களிலும் நீர் அவர்களோடு பேசுகிறபடினாலே உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே, நீர் அற்புதமான காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடியையும் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த இடத்துல நீர் ஒருமனத்தின் ஆவியானவராய் கிரியை செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தாமிய துதிப்பெலியையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ். நாளைய தினத்திலும் இதே நேரத்திலே சந்திப்போம். இப்போது நாங்கள் எல்லோரும் இன்றைய நாளிலே கலந்து கொண்ட ஊழியர்கள், தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்து ஆராய்ந்த பிள்ளைகள், அவனரை தொடக்கம் முதல் முடியும் வரை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவன் அவரையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவாராக. ஆமே. நான் எல்லோரும் ஆத்மா சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. கவிதா மைக் ஓன் பண்ணுங்க. டோலி மைக் ஓன் பண்ணுங்க.
ஆன் பண்ணுங்க, எல்லோரும் சொல்லுவோம். சிஸ்டர் மிதுலா மைக் ஆன் பண்ணுங்கம்மா. ஓகே சிஸ்டர் மிதுலா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் அவருடைய உள்ளமே பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. செய்த சகல அவர் உபகாரங்கள் செய்த நன்மைகள் சகல ஒருபோதும் சகல மறவாதே. உபகாரங்களை ஆமென். மறவாதே. ஆமென். 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 Hallelujah. God bless you. God bless you everyone. God God bless you. bless you all. God bless you. Bless you brother, praise the Lord. ஆமீன் God bless. ஆமீன் ஆமீன். அருமையான துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தி உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்தும், கிளிநொச்சியிலிருந்தும், கொழும்பிலிருந்தும், அதே வேளையிலே கனடாவிலிருந்தும், ஜெர்மன் தேசத்திலிருந்தும் ஆமென். இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு தேவ செய்ய எடுத்து வந்த தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர் சவரன் நெகேமியா அவர்களை இவற்றெல்லாம் தொகுத்து வழங்கி அருமையாக வழிநடத்திய சவரன் மஹிந்தன் ஐயா, எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி கவிந்தா, யாழ்ப்பாணத்திலிருந்தும் சாவச்சேரியிலிருந்தும், அதே வேளையிலே கிளிநொச்சியிலிருந்து சகோதரி சுஜாதா அவர்கள் இணைந்தார்கள். கொழும்பிலிருந்து சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் இணைந்தார்கள். டொரண்டோவிலிருந்து சகோதரன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்தார்கள். அதே வேளையிலே டென்மார்க்கிலிருந்து ஸ்கைப் மினிஸ்ட்ரி சார்பாக சகோதரி மஞ்சுளா அம்மா அவர்களும் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் வழி நடத்திய சகோதரன் மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையிலே இணைந்து வழிநடத்திய சகோதரி டாலி அவர்களையும், மாலை வேளையிலே எங்களுடன் ஏமன் தேசத்திலிருந்து இணைந்து தேவசை ஏற்று வந்த ஊழியரையும் அதே வேளையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த அபிஷேக ஆராதனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வானொலி கூடாக நேரடியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும், அதே வேளையில் சுவிசேஷகர் ஏமன் தேசத்திலிருந்து இணைந்தார் வானர் அவர்கள், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற, அதே வேளையிலே 92 ரேடியோக்கள் மூலமாக உலகெங்கிலிருந்தும் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எங்களுடைய வானொலியை தங்களுடைய கம்ப்யூட்டர்களிலும் தங்களுடைய ரேடியோக்களிலும் இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும், ரேடியோக்களுக்கு கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு கூடாக கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே டொரண்டோ நேரம் காலை 8 மணிக்கு, இப்பொழுது டொரண்டோ நேரம் 10:18, டொரண்டோ நேரம் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வகையிலே துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு கர்த்தர் அண்டை ஒப்புவித்து தேவ செய்தியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு, நாங்கள் ஒருவரையும் மிஸ் பண்ணவில்லை நினைக்கிறேன். எல்லோருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்தியை கேட்டீர்கள். சிலுவையை குறித்த அந்த காரியம், அது இல்லாமல் நாங்கள் ரட்சிப்பு இல்லை. ஆமேன். அவர் எங்களை தேடி வந்தார், உங்களையும் எல்லோரையும் தேடி வந்து அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சியை சொல்லப்போனால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்த விதம் வித்தியாசம். ஆமேன். எல்லோருடைய சாட்சியும் ஒன்றாக இருக்காது. எப்படி எங்களுடைய டிஎன்ஏ வித்தியாசமாக இருக்கிறதோ அதே போல் எங்களுடைய முகங்கள் வித்தியாசமாக இருக்கிறதோ, ஒவ்வொருவரையும் கண்டுபிடிக்கத்தக்கதாக இந்த கோடான கோடி மக்கள் 1000 கோடி மக்கள் நினைக்கிறேன், அவர்களுடைய முகங்கள் வித்தியாசம். அதே போல் டிஎன்ஏ கூட வித்தியாசம், ஃபிங்கர் பிரிண்ட் வித்தியாசம், எத்தனையோ காரியங்கள். நான் ஒரு காரியத்திலே ஒரு பொழுது உடலில் உள்ள அத்தனை பாகங்களையும் வைத்து அவர்கள் டிஎன்ஏ காண முடியும். அந்த வகையிலே தலையிலிருந்து ஒரு மயிர் கொட்டுண்டால் அதையே வைத்து டிஎன்ஏயாக எடுக்க முடியும். அப்படியாக எங்கள் உடலில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் எல்லாவற்றையும் வித்தியாசமாக சாட்சிகளை கூட வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேடி வந்து அழைத்து உங்களை ஊழியத்துக்கு வழி நடத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். உணவையும் உடையும் இருப்பிடத்தையும் தந்து சந்தோஷம், சமாதானம், சுக வாழ்வுடன் வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றி செலுத்தி கொண்டு காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதே வேளையில் எங்களிடம் 3 மணித்தியால ஸ்லாட் இருக்கிறது. அந்த ஸ்லாட்டை நீங்கள்
குரூப்பாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், அல்லது ஜூமு கூடாக இணைய முடியும். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய விரும்புபவர்கள் அந்த ஸ்லோட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். டொரண்டோ நேரம் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒலிபரப்பை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்லோட்டை உண்மையாக ஊழியம் செய்ய விரும்புபவர்கள் இணையுங்கள், கேளுங்கள். அந்த நேரத்தை நாங்கள் இலவசமாகத்தான் தருகிறோம். அந்த வேலையை வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திரும்பமாக கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம்